வாங்க, எல்லாரும் ஒரு கதை கேட்கலாமா? இது வெறும் பேய் கதை இல்லைங்க, அதுக்கும் மேல. இன்னைக்கு நாம பேச போறது ஒரு வீட்டை பத்தி. அந்த வீட்டுக்குள்ள நடந்ததா சொல்லப்படுற சம்பவங்களை பத்தி. அமானுஷ்ய சக்திகளால பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை பத்தி. அவங்களுக்கு உதவ வந்ததா சொல்லப்படுற 2 பேரை பத்தி. ஆனா நான் சொல்ல போறது நீங்க கேள்விப்பட்ட கதையா இருக்காது. நீங்க பார்த்த சினிமாவுல வர்ற கதையாவும் இருக்காது. இது யாரும் சொல்ல தயங்குற ஒரு கதை. மறைக்கப்பட்ட சில உண்மைகளோட கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். கதை ஆரம்பிக்கிறது அமெரிக்காவில் இருக்கிற ரோட் தீவுல, அதாவது ரோட் ஐலண்ட்ல. அங்க இருக்கிற ஒரு சின்ன ஊர் ஹாரிஸ்வில். அங்க ஒரு பெரிய ஃபார்ம், அதாவது பண்ணை வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு 1971ல பெரோன் குடும்பம் குடி வருது. ரோஜர், கரோலின், அவங்களோட 5 பொண்ணுங்க. புது வாழ்க்கை, புது கனவுகளோட அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்க. ஆனா அந்த வீட்ல அவங்களுக்காக என்ன காத்துக்கிட்டு இருந்துச்சுன்னு தெரிஞ்சா நீங்களே நடுங்கிடுவீங்க. முதல்ல எல்லாம் சின்ன சின்னதா தான் ஆரம்பிச்சது. வெச்ச பொருள் வெச்ச இடத்துல இருக்காது. திடீர்னு வீட்ல ஒரு மாதிரி கெட்ட வாடை வரும். கதவெல்லாம் தானா தொறந்து மூடும். இதெல்லாம் சாதாரணமா இருக்கலாம்னு அந்த குடும்பம் நினைச்சது. ஆனா நாட்கள் போக போக அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அமானுஷ்ய சக்திகளோட ஆட்டம் அதிகமாக ஆரம்பிச்சது. பெரோன் குடும்பத்தோட பொண்ணுங்களுக்கு கண்ணுக்கு சில உருவங்கள் தெரிய ஆரம்பிச்சது. ஒரு நாள் ராத்திரி ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது அவ பக்கத்துல ஒரு வயசான பாட்டி மாதிரி ஒரு உருவம் நின்னுகிட்டு இருந்துச்சான். அந்த உருவத்தோட முகம் ரொம்ப கோரமா ஒரு மாதிரி தொங்கி போய் இருந்துச்சான். அந்த பொண்ணு பயத்துல கத்த அந்த உருவம் காத்தோட காத்தா மறைஞ்சிடுச்சு. அந்த உருவம் பேரு பாத்ஷேபா. அந்த வீட்ல பல வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பொண்ணு. அவ ஒரு சூனியக்காரின்னும் தன்னோட குழந்தையே சாத்தானுக்கு பலி கொடுத்தவன்னும் அந்த ஊர்ல ஒரு பேச்சு இருந்துச்சு. அந்த பாத்ஷேபாவோட ஆவிதான் இவங்கள தொந்தரவு பண்ணுதுன்னு அப்புறம்தான் தெரிஞ்சது. நிலைமை கைமீறி போச்சு. நடுராத்திரியில கட்டிலெல்லாம் காத்துல பறக்க ஆரம்பிச்சது. வீட்டுல இருக்கிறவங்கள யாரோ அரைகிற மாதிரி இருக்கும், ஆனா கண்ணுக்கு தெரியாது. அந்த 5 பொண்ணுங்களையும் அந்த ஆவி விடாம துரத்துச்சு. கரோலின், அந்த அம்மாவுக்கு தான் அதிகமான தொல்லை. அவங்க உடம்புல பாத்ஷேபா புகுந்து அவங்கள பாடா படக்குச்சு. இந்த நேரத்துல தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. ஏன் அமானுஷ்ய சக்திகளை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்கள கூப்பிடக்கூடாது? அப்படித்தான் அவங்க எட் மற்றும் லொரைன் வாரன் தம்பதியை கூப்பிடுறாங்க. இந்த வாரன் தம்பதியை பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. எட்டு ஒரு பேயோட்டி, லொரைனுக்கு ஆவிகளோட பேசும் சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இந்த கஞ்சுரிங், அனபெல் மாதிரியான படங்கள்ல வர்ற நிஜமான பேயோட்டுறவங்க. வாரன் தம்பதி அந்த வீட்டுக்கு வர்றாங்க. வந்ததும் அவங்க சொன்ன முதல் வார்த்தை, இந்த வீட்டுல சாதாரண ஆவி இல்ல, ஒரு கொடூரமான சாத்தான் இருக்கு அப்படின்னு. அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்ல ஒரு பெரிய பூஜை மாதிரி ஒன்னு ஏற்பாடு பண்றாங்க. கரோலின் உடம்புல இருக்கிற பாத்ஷேபாவை விரட்ட போறதா சொல்றாங்க. அந்த ரூம்ல கரோலினை ஒரு சேர்ல கட்டி போட்டு எட் வாரன் சில மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு கரோலின் ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க குரலே மாறுது. ஒரு ஆணோட குரல்ல புரியாத பாஷையில பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க உடம்பு முறுக்கிக்கிட்டு அந்த சேரோட காத்துல பறக்க ஆரம்பிக்குது. வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் பறக்குது, உடையுது. அந்த இடமே ஒரு போர்க்களம் மாதிரி மாறுது. கடைசியில பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு எட் வாரன் அந்த சாத்தான கரோலின் உடம்புல இருந்து விரட்டிடுறாரு. பெரோன் குடும்பம் காப்பாத்தப்படுது. இதுதான் நாம கேள்விப்பட்ட கதை, இதுதான் நாம பார்த்த சினிமா. ஆனா உண்மை இதுதானா? இப்ப நான் சொல்ல போறது பெரோன் குடும்பத்தோட மூத்த பொண்ணு ஆண்ட்ரியா பெரோன் சொன்னது. அவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, ஹவுஸ் ஆஃப் டார்க்னஸ், ஹவுஸ் ஆஃப் லைட் அப்படின்னு. அந்த புத்தகத்துல அவங்க சொல்ற விஷயம் நம்மள ரொம்பவே யோசிக்க வைக்கும். ஆண்ட்ரியா சொல்றாங்க, அன்னைக்கு ராத்திரி அந்த பூஜை நடந்தப்போ எட் வாரன் அவங்க அம்மாவை ரொம்ப கொடுமைப்படுத்தினாருன்னு, பேய விரட்டுறேன்னு சொல்லி அவங்க அம்மாவை அடிச்சாருன்னும் அவங்க மேல சிலுவையை வச்சு அழுத்தினாருன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத அவங்க அப்பா ரோஜர் கோபத்துல எட் வாரனோட மூஞ்சையிலேயே ஒரு குத்து விட்டு, என் வீட்டை விட்டு வெளியே போங்கடா அப்படின்னு கத்தி வாரன் தம்பதியை வெளியே துரத்திட்டாருன்னு சொல்றாங்க. என்னது, வாரன் தம்பதி பேய விரட்டலையா? அவங்கள அடிச்சு துரத்திட்டாங்களா? அப்ப நாம பார்த்ததெல்லாம் பொய்யா? ஆண்ட்ரியா இன்னொன்னு சொல்றாங்க, அவங்க வீட்டுல இருந்தது பாத்ஷேபா மட்டும் இல்லையா, நிறைய ஆவிகள் இருந்துச்சான். சில நல்ல ஆவிகளும் இருந்துச்சான். வாரன் தம்பதி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுல இருந்த கெட்ட சக்திகளோட ஆட்டம் இன்னும் அதிகமாச்சுன்னு அவங்க சொல்றாங்க. அப்போ எதுதான் உண்மை? வாரன் தம்பதி உண்மையிலேயே உதவினாங்களா, இல்லனா ஆண்ட்ரியா பெரோன் சொல்லதுலதான் உண்மை இருக்கா? இதுக்கு பதில் தெரியணும்னா நாம வாரன் தம்பதியோட மத்த சில கேசுகளையும் பார்க்கணும். ஆமிட்டிவில் ஹாரர் அப்படின்னு ஒரு பேய் வீட்டை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கேஸையும் வாரன் தம்பதி தான் விசாரிச்சாங்க. ஆனா பின்னாடில அந்த வீட்ல பேயே இல்ல, அது ஒரு கதைன்னு நிரூபணமாச்சு. அப்போ பெரோன் குடும்பத்தோட கதை ஒருவேளை அந்த குடும்பத்துக்கு உண்மையிலேயே உதவி தேவைப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த உதவியை ஒரு வியாபாரமா மாத்தினது வாரன் தம்பதியா இருக்குமோ? ஒரு கதையில எது நிஜம் எது பொய்ன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் அமானுஷ்யம் சம்பந்தப்பட்ட கதையா இருந்தா பெரோன் குடும்பம் அனுபவிச்ச கஷ்டங்கள் உண்மையாக இருக்கலாம்.
அவங்க பட்ட வேதனைகள் உண்மையாக இருக்கலாம். ஆனா அந்த உண்மைக்கு மேல ஒரு பெரிய திரைய போட்டு நமக்கு ஒரு சினிமாவா காட்டும்போது சில விஷயங்களை மறைச்சிட்டாங்களோன்னு தோணுது. சில உண்மைகளை மாத்தி சொல்லிட்டாங்களோன்னு தோணுது. நாம பார்க்கறது எல்லாமே உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நாம கேட்கறது எல்லாமே நிஜமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில நேரங்கள்ல கதை சொல்றவங்களை விட அந்த கதையில வாழ்ந்தவங்களுக்கு தான் உண்மையான வழி தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாரன் தம்பதி உண்மையிலேயே உதவினாங்களா? இல்லைனா ஆண்ட்ரியா பெரோன் சொல்றதுல தான் உண்மை இருக்கா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாம இதை பத்தி இன்னும் பேசுவோம்.